நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அல்லேலூயா. இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது வாய் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். இங்க வந்த உடனே அவர் சொன்னாரு, நீ யாரால கேட்டனா அப்படின்னு நிறைய சொன்னாரு. நீ சரியா வாழணும்னா உனக்கு வாய் ரொம்ப முக்கியம். அந்த வாய் சரியா இருந்தா உன் வாழ்க்கை சரியா இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கை சரியில்லைன்னா இதுதான் காரணம், வாய் தான் காரணம். அப்ப அந்த வாய் சரியா இருக்கா, ஆண்டுக்கு பிரியமானதை பேசுதா அப்படின்றத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வாய் ஆண்டு சொல்றாரு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றாம், கொடுமைய துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஹல்லேலூயா. இந்த நீதிமானுடைய வாய் எப்படி இருக்குமா, ஜீவ ஊற்றா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு இருக்குதா, உன் வாயை திறந்தால ஐயோ அது வாயா, அது சாக்காடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கா? இல்ல அந்த அம்மா பேசினாலே அம்மா எனக்கு ஒரு ஆறுதலா இருக்குமா, அந்த அம்மா பேசினாலே எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கு, அந்த அம்மா பேசினா எனக்கு நல்லா இருக்கு மனசுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாயை நம்ம ஆசீர்வாதத்துக்கு திறந்தோம்னா நம்ம எப்படி இருப்போம், நாம ஆசீர்வாதமா வாழ்வோம். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த வாயை குறிச்சு மட்டும் தான் பேசுறாங்க. நாவை குறிச்சுலாம் பேசுறோம், ரொம்ப அது போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாய் முதலாவது எப்படி இருக்கணுமா, ஜீவ ஊற்றா இருக்கணுமா. ஜீவ ஊற்று எங்க இருந்து வரும், ஜீவ ஊற்று எங்க இருந்து வரும், கர்த்தரிடத்துல இருந்து வரும். ஹல்லேலூயா. ஜீவ ஊற்று எதுனா இந்த வேதம் தான் ஜீவ ஊற்று. எது? இந்த வேதம் தான். இந்த வார்த்தை வாயில அடிக்கடிக்கு வரணும்னு சொல்றாரு. நீ நீதிமானா இருக்கிறன்னாக்கா ஆண்டோட வார்த்தை என்ன பண்ணும், வாயில அடிக்கடிக்கு வரணும்.